வணக்கம் மக்களே. சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி அவல் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாணலில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் உருகி காஞ்ச பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டோன்னே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முந்திரி பருப்பு கருகிடும். முந்திரி பருப்பு வறுப்பட்டாங்க. கொஞ்சமாக உலர் திராட்சை போட்டுக்கலாம். உலர் திராட்சை பலூன் ஷேப்பில் வந்தோடனே ஒரு பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே நெய்யில் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். நான் மெல்லிசான அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் மொத்தமான அவலாக இருந்தாலும் சரி, இல்லை சிகப்பு அவல் எந்த அவலாக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். அவல் நல்லா நெய்யில் அழகாக பொரிஞ்சு வந்துட்டாங்க பாருங்கள். 1/2 லிட்டர் பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ இந்த அவல் வேகிறதுக்காண்டி 1/4 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். அதில் 1/4 லிட்டர் பால் இந்த அவலில் ஊற்றிட்டேன். நல்லா வேகட்டும். இந்த இனிப்பு சுவை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு. அவல் பால் கூட சேர்ந்து நல்லா வெந்து வந்துட்டாங்க. இந்த சமயத்தில் இன்னொரு 1/4 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். மொத்தமாக நான் 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கிறேன். இது 5 பேர் சாப்பிட்லாம் அந்த அவல் பாயாசத்தை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 1 டம்ளர் அல்லது 2 டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதிக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஒரு 1/2 கப் சர்க்கரை, இந்த அவல் பாயாசத்துக்கு தேவையான அளவு சர்க்கரை. உங்களுக்கு சர்க்கரை இன்னும் கூடுதலாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் எடுத்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெல்லமும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த இனிப்பு சுவைக்கு எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து வராங்க. இப்போ 3 ஏலக்காய் நல்லா தட்டி வச்சுருக்கேன். வாசத்துக்கு நல்லா அதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வந்துட்டாங்க. நெய்யில் வறுத்து வச்சா முந்திரி பருப்பும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான சுவையான அவல் பாயசம் ரெடி. இவங்களை செய்கிறதுக்கு ரொம்ப அதிக நேரம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஆகும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா சாயங்காலம் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான அவல் பாயசம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.